எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி உணவே மருந்து பகுதியில் பனங்கிழங்கை பற்றி பார்க்க போகிறோம். எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ரோட்டில் போகும்போதோ இல்லை சந்தையிலையோ இந்த பனங்கிழங்கு விற்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு அது என்னன்னே தெரியறதில்ல. அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுருக்காங்க. அப்படி ஒதுக்கி வச்சுருக்கிற இந்த பனங்கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது. நுங்கு மாதிரியே இந்த பனங்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இதில் நார் சத்து நிறைய இருக்கிறனால நம்மளுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது, மலச்சிக்கலை போக்குது. இதில் இரும்பு சத்து இருக்கிறனால உடம்பில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இப்போல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவர்கள் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை செயற்கையாக கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பனங்கிழங்குல இயற்கையாகவே ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பப்பையை வலுவாக்குறதுக்கு இது உதவுது. நம்ம எப்படி பனங்கிழங்கை வேக வைக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல பனங்கிழங்கை நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கிழங்கை 2 துண்டுகளாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் குக்கரில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். வெட்டி வைத்த கிழங்குகளை குக்கரில் எடுத்துக்கோங்க. அதில் கிழங்கு மூழ்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமாக நீர் விட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த பனங்கிழங்குல பித்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால வேக வைக்கிறப்போ உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கருப்பட்டி இல்லைன்னா பூண்டு, மிளகு இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 6 முதல் 7 விசில் வர வரைக்கும் விட்டிங்கன்னா கிழங்கு சரியாக வெந்திருக்கும். கிழங்கு வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற மேல் தோலை நீக்கிடுங்க. இப்போ நம்ம பக்கவாட்டில் இதை 2ஆக கிழிச்சு பார்த்தோன்னா நடுவில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதையும் எடுத்துருங்க. நம்ம இதை மேலும் சின்ன சின்ன துண்டுகளாக ஒடிச்சோன்னா மேலே கொஞ்சம் நார் மாதிரி வரும். அந்த நாரையும் நீக்கிடுங்க. இப்போ இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. நம்ம இதை வாயில் போட்டு மெல்லும்போது சின்ன சின்ன நார் மாதிரி வாய்க்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம அதை துப்பிடலாம். இப்போல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கடையில் கண்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்காம அதுக்கு பதிலாக இந்த பனங்கிழங்கு மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து பழக்கிட்டோன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம நல்ல முறையில் பாதுகாக்கலாம்.